மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. அன்பர்களே, இன்னைக்கு நம்மளோட டாபிக் சிதம்பர ரகசியத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சிதம்பர ரகசியம் என்பது சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜரின் நடன தாண்டவத்தை பற்றி கூறக்கூடியது. அதாவது சிதம்பரத்தில் அவர் எப்படி இருக்கிறனா நடனம் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறாரு. அப்போ இந்த சிதம்பர ரகசியம் என்பது என்ன அப்படின்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம 64 கலைகளை பற்றி, ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஆயக்கலைகள் 64 கலைகள் என்பது இப்போ மக்கள் வேறு வேறு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும், ஆனால் அன்னைக்கு காலத்தில் சித்தர்கள் இந்த 64 கலை ஞானம் என்பது நம்ம உடலில் ஓடக்கூடிய சுவாசத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சுவாசம், அதாவது மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அந்த மூச்சு காற்றை எப்படி சுவாசித்து விடணும் அப்படிங்கிறத பற்றி குண்டலினி யோகம், அந்த வாசி யோகம், இதை பற்றி எல்லாம் சொல்கிறதா அந்த 64 கலைகள். இந்த 64 கலைகளில் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம சுவாசம் எடுக்கும்போது அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு 16 மூச்சு பாஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி வலது மூக்கிலிருந்து கீழே உள்ளங்கால் வரைக்கும் 16 மூச்சு பாஞ்சிட்டு இருக்குது. அப்போ 16 + 16 32 ஆகுது. அதே மாதிரி இந்த 32 சுவாசமும், அந்த பாஞ்சிட்டு இருக்கிற சுவாசம் ஒரு சமயம் ஒன்றா பாயும். அதாவது இந்த மூச்சு ரெண்டுமே ஒன்றா பாஞ்சிட்ருக்கும். ஒரு சமயம் ரெண்டும் தனித்தனியாக பாயும். அப்போ என்ன ஆகாது, அதில் 32 இதில் 32 64. இந்த 64 சுவாசம் நம்ம உடம்புல பாஞ்சிட்டு இருக்கிறதா 64 கலை ஞானமாக சொல்லப்படுது. இந்த 64 கலை ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம 64 கலை ஞானம் இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்வோட இயல்பாகவே அதுதான் திகழ்து. இதை சித்தர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மூச்சு நம்ம விட்டுட்டு இருக்கிற சுவாசமாகப்பட்டது நம்ம உடம்புல, அதாவது இந்த பூமியில் ஆணும் பெண்ணுமா இயங்கிட்டு இருக்குது. அதுதான் சிவலிங்கமாக எல்லா பக்கம் சிலைகள் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிவலிங்கம் இருக்கிற மாதிரி தான் மித்த இடங்களில் அவர் அர்த்தநாரீஸ்வரராக இருக்குது. அதுவே ஆகாய தத்துவமாக வரும்போது தான் ஆகாயத்தில் இந்த சுவாச காற்றானது ஒளியாக, சிதம்பர நடராஜர் அவர் ஒளியாக வளிமண்டலத்தில் ஒளியாக நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சித்தர்கள் இதை பற்றி கூறுறாங்க. பெரிய புராணத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய புராணத்தில் சேக்கிலார் இதை பற்றி ஒரு பாடல் மூலமாக விளக்கியிருக்கிறாரு. அந்த பாடல் என்னென்னா, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவாகி அற்புத கோலநீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்பதன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி அப்படின்னு சேக்கிலார் சொல்கிறாரு. இதோட விளக்கம் என்னன்னா, கற்பனை கடந்த ஜோதி, கற்பனை கடந்த, அதாவது கற்பனைக்கெல்லாம் கடந்த ஜோதியா ஆகாயத்தில் திகழ்கிறவர் யாருன்னா எம்பெருமான் ஈசன் மட்டுமே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவாகி, கருணை, அதாவது அவர் கருணையின் வடிவமானவர், கருணையே உருவாகி அற்புத கோல நீடி, அதாவது அற்புதமாக நமக்கு ஆகாயத்தில் காட்சியளிக்கிறாரு. அந்த ஆகாய தத்துவம் தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் நமக்கு நடனமாக அவர் காட்சியளிக்கிறாரு. அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம், ரொம்ப இது அருமையான நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும். சிற்பரன சிற்பத்தை பற்றி சொல்கிறார். அதாவது ஆகாயத்தில் வியோமமாகும் அப்படின்னா, வியோமம் அப்படின்னாலே நமக்கு அர்த்தம் என்னென்னா வானம், ஆகாயம், அதாவது வளிமண்டலம், இதெல்லாம் குறிக்கிறதா வியோமம். அந்த வியோமமாக இருக்கிற அந்த வளிமண்டலத்தில், ஆகாயத்தில் அவர் எப்படி இருக்கிறார், அப்படி சிற்பமாக நின்று ஒளியாக நின்று நடனம் ஆடிட்டு இருக்கிறார். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில். திருச்சிற்றம்பலம் என்பது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா சிதம்பரத்தை குறிக்குது. திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்பதன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி, பொற்பாதங்களுடன் அவ்வளவு அழகாக ஆடுறாராம். அப்படி பொற்பாதங்களை தூக்கி அவர் ஆடுற பொற்பதங்கள், அதான் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்பதன் நடஞ்செய்யும் பூங்கழல் போற்றி போற்றிங்கிற அவரோட பூங்கழல்களை போற்றி போற்றின்னு தொட்டு வணங்குறாரு பெரிய புராணத்தில் சேக்கிலார். அதுதான் ஆகாய தத்துவமாக இருக்கிறது தான் இந்த சிதம்பர நடன ரகசியம் என்கின்ற சிதம்பர ரகசியம் அன்பர்களே. அதனால் நம்ம சுவாசத்தை கண்ட்ரோல்